أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்தும் செய்மடுக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஏனென்றால் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. இந்த வசனத்தை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான். நமக்கு சொல்லப்படுவது தொழுகிற ஆக்கள், நோன்பு பிடிக்கிற ஆக்கள், தௌஹீதுவாதிகள். இந்த வசனம் இறங்கும்போது அங்கே இருந்த முஸ்லிம்கள் எல்லோரும் தௌஹீதுவாதிகளா இல்லையா? சஹாபாக்கள். அப்போ அந்த சஹாபாக்களை நோக்கித்தான் முதலாவதாக இந்த வசனம் விழிக்கிறது. அவங்களை விழித்து அல்லாஹ் சொன்னான், கியாமத் நாள் வரையும் உள்ள எல்லா மூமின்களையும் விழிக்கிறது. இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். சஹாபாக்களை பார்த்து இந்த வசனத்தை சொன்னால், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்றால், சஹாபாக்களை தொழாதாள் இருக்கா? நம்முடைய ஆக்களில் தான் ஒரு 50% தொழ மாட்டாங்க, 50% தொழுவார்கள். ஜகாத் கொடுக்காத ஆள் இருக்கா? இல்லை. நோன்பு பிடிக்காத ஆள் இருக்கா? இல்லை. அப்போ இஸ்லாத்தின் 50 கடமையை ஏற்றுக்கொண்டு செயற்படுத்தக்கூடிய அந்த சஹாபாக்களை நோக்கி இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்றால் அதில் கருத்து என்ன? வெறுமனே தொழுகையும் நோன்பும் திக்ரும் இபாதத்து இதல்ல இஸ்லாம். அது இஸ்லாத்தின் 50 கடமை. ஒரு கட்டடம் இருக்கிறது, 4 தூண் அதுக்கு இருந்தால் அது முழுமையான கட்டடமாயிருமா? கதவு இருக்கும், செவர் இருக்கும், கோபிஷம் இருக்கும். அது மாதிரி இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்படணும் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும். எனவே ஷைத்தான் என்ன சொல்லுவான் என்றால், அங்கதான் பாயிண்ட். அல்லாஹ் அதுக்கு பின்னால் என்ன சொல்லலாம்? ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். ஏன்? ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், நாம தொழுகிறோம் தானே, நோன்பு பிடிக்கன் தானே என்று இந்த வணக்கங்களை பெரிசாக காட்டி மற்ற விஷயங்களில் எல்லாம் எங்களை நரகத்துக்கு போறதுக்குரிய வேலையை செய்ய போட்டுவான். இப்போ அதான் நடந்துக்கிறீங்க. நாம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கும். நம்ம ஊரில் எல்லா வகையான பேங்கும் வந்துட்டு அப்படின்னு என்ன கருத்து? நம்ம ஊரில் எல்லா வகையான பேங்கும் வருது என்றால் ஊரில் வட்டிக்கு வாங்குறாக்கள் கூட. எல்லாம் தொழுகிறாக்களும் ஆஜிமா இருந்தான். ஷைத்தான், நீ தொழுகிறாய் தானே, உன்னை பாவம் மன்னிக்கப்படும் தானே என்று அப்படியே ஒரு படத்தை காட்டுவான். இந்தால ஒரு பக்கத்தில் பாவங்களை செய்யறதுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அந்த பாவங்களை எல்லாம் சின்னதாக காட்டிடுவான். அதுதான் ஷைத்தானினுடைய திட்டம். அளவுபடுத்துவான். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், அவன் உங்களோட பகிரங்க விரோதி, அவனுக்கு நீங்க இடம் கொடுக்காதவங்கோ. வேறு வசனத்தை சொல்லான், பத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியா எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோரான ஆதத்தையும் அவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினவன், அழகான முறையில் ஐடியா கொடுத்தவன். எனவே உங்களையும் சொர்க்கத்துக்கு போகாமல் ஆக்குவார்.
ஒரு விஷயத்தை கவனிங்கோ. சொர்க்கத்துக்குள்ள இருந்தவருக்கே ஐடியா கொடுத்து வெளியேற்றினவனுக்கு வெளியில இருக்கிற நம்மள உள்ளுக்கு போகாம இருக்கிற பெரிய வேலையா? எப்படி? அவன் அல்லாஹ்விடத்துல சபதம் எடுத்தான். என்ன சபதம் எடுத்தான்? உன்னுடைய அடியார்கள் முழு பேரையும் நான் நாசப்படுத்துவேன். உனக்காக வாழக்கூடிய இஹ்லாஸோடு உள்ள சில நல்லடியார் அளிப்பாங்க, அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் நம் பூமியில வழிகெடுப்பேன் என்றான். சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் சொன்னான், இஸ்லாத்துல பூரணமா வாங்கும். தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ் இதோட நிக்க கூடாது. நல்ல ஐடியா தாரன் பாருங்க. நமக்கு ஒரு வரலாறு குர்ஆன்ல சொல்லலாம். ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான்? மனித படைப்புகள்ல அல்லது அல்லாஹ் படைச்ச அனைத்து படைப்பிலே முதல் நடந்த பாவம் என்ன? அல்லாஹ் சுஜூத் செய்ய மறுத்தது. அது ஷைத்தான் இப்லீஸை சுஜூத் செய்ய மறுத்தது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எதற்காக? அல்லாஹ் சொன்னான். அவன் சிந்தனைக்கு சரியா படலை, சொந்த புத்திய பாவிச்சான், சிந்தனைக்கு சரியா படல, அதனால சுஜூத் செய்ய மறுத்தான். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால், நம்முடைய புத்தியால அந்த கட்டளை இட்டு நழுவினால் அந்த இப்லீஸ் சபிக்கப்பட்ட மாதிரி நாமும் சபிக்கப்படுவோம். முதல் பாவம் அதான். அல்லாஹ் கட்டளை இட்டால் புத்தியால கொஞ்சம் அதிலிருந்து விலகுறேன். அதனாலதான் வட்டி விடயத்தில் அல்லாஹ் சொல்ல போது வட்டியை வியாபாரமாக நினைத்து அந்த காலத்து மக்கள் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? வட்டியும் வியாபாரத்தை போலதான் என்றார்கள். புத்தியால நியாயப்படுத்தினார்கள். அதனால இந்த புத்தியால நியாயப்படுத்தினதால வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். மறுமை நாளையில் எழும்புகிற போது எப்படி எழும்புவார்கள்? புத்தி இல்லாதவர்களை போன்று எழுப்புவார்கள். நம்முடைய பாஷையில் அல்லாஹ் செல்ல மாதிரி ஜின் பிடித்தவர்களை போன்று எழும்புவார்கள். ஊர் வழக்கில் பே பிடிக்கிற என்று சொல்வார்கள். அது நம்முடைய பாஷையில் சொல்ல. அப்ப புத்தி இல்ல, மஹ்ஷர் மைதானத்தில் புத்தியால நியாயப்படுத்துறது. அதான் இப்லீஸ் சபிக்கப்பட்டதற்கான காரணம். அவன் என்ன சொன்னான்? கைஃப அஸ்ஜுத் லிமன் خلقته من طين وخلقتني من نار. என்ன நீ நெருப்பால படைச்சாய், மண்ணால நீ படைத்ததற்கு நான் எப்படி சுஜூது செய்கிறேன்? அவனோட புத்திக்கு சரி. அல்லாஹ் செய் என்றால் அதுக்கு அங்கால அறப்படைச்ச கதை இருக்கக்கூடாது. அவன் புத்தியால நியாயப்படுத்தினதால சபிக்கப்பட்டான். சபிக்கப்பட்டால் அவன் நான் உன்னுடைய அடியார்கள் முழு பேரையும் நாசப்படுத்துவேன். எப்படி நாசப்படுத்துவேன்? நேரான பாதைக்கு பக்கத்தில் வந்து குந்துவேன் என்றான். நேரான பாதை எதுவோ அதுக்கு பக்கத்தில் இருப்பேன் நான். வேற என்ன சொன்னான்? அவர்களுக்கு முன்னாலேயும் பெறுவேன், பின்னாலேயும் பெறுவேன், சைட்டாலேயும் பெறுவேன், எல்லா பக்கத்தாலேயும் வந்து கடுத்துக்கிருப்பேன். அன்று ஷைத்தான் சபதம் எடுத்தான். அவன் சபதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே முதலாவது கை வைத்தார். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் குடியிருப்பாற்றார். நான் இதை படிப்பினைக்காக ரிப்பீட் பண்றேன். தெரிஞ்ச சம்பவம், சிந்திப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொன்னார்? விரும்பினதை சாப்பிடும். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தை நெருங்க வேண்டாம். மரத்தை நெருங்கணும். நெருங்கினா நீ நாசமா பேய்த்திருவேன், அநியாயக்காரில் பேய்த்திருவேன். பாருங்கோ, இதை அல்லாஹ் ஒரு மிக பெரும் படிப்பினைக்காக எங்களுக்கு சொல்லான். சொர்க்கத்தில் நடந்தது ஒரு கட்டளை தான், இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. ஒரே ஒரு கட்டளை இருந்து, வேற எந்த கட்டளையும் இல்லை. அந்த ஒரு கட்டளையை எப்படி மீறலாம், மீற வைக்கலாம் என்றதுக்கு ஐடியா பண்றாரு ஷைத்தான். ஒன்லி ஒன் command. நல்லா விளைவிக்கோங்க. எப்படி ஐடியா கொடுப்பான் இப்லீஸ்? அழகா ஐடியா கொடுப்பான். ஒரு பாவத்துக்குள்ள மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா ஐடியா கொடுப்பான்.
இப்போ சீதனம் வாங்குற ஆட்களுக்கு எப்படி ஐடியா சொல்லலாம்? அன்பளிப்பு தானே, அப்படித்தானே? சில மௌலிமார்களே எங்க நீங்க மனை ரூட்டில் இருக்கிறேன்னு கேட்டால் அது கிஃப்டா வந்தது அனுங்க பேரை மாற்றி போட்டேன். ஐடியா நல்லா வரும். அவன் என்ன சொன்னான்? ஷைத்தான் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டான். அவன் ஏமாற்றுக்காரன் அல்லவா, ஏமாற்றி ஐடியா சொன்னான். என்ன ஐடியா? உங்களை அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட போன என்னது சொன்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டா மலக்கா பைத்திருவீர். நல்லா இருக்கா இல்லையா? மலக்காக பைத்திருவேன்டா அல்லாஹ் தொடர்ந்து வணங்கியிருக்கலாம் தானே. ஆசாபாசம் இல்லாதவர்கள் தொடர்ந்து வணக்கத்தில் இருப்பார்கள். ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்ன? நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துருவேன் சாப்பிட்ட, இல்லாட்டி கொஞ்சம் காலத்தால வெளியில போக வேண்டி வரும். அப்ப இந்த மாதிரி ஐடியா சொன்னா அவங்க 2 பேரும் என்ன பார்ப்பாங்க? ஆஹா, சொர்க்கத்தில் நாம நிரந்தரம் இருக்கிறதா நமக்கு தேவை. அப்ப சாப்பிடுவோம். ஒரு கட்டளை அல்லாஹ் தடுத்தது, அதை தடுத்ததை செய்தால் நீங்க அநியாயக்காரலா போயிடுவீர்கள். அதை செய்ய வைக்கணும் என்று இவன் சபதம் எடுத்தான். அதுக்கு கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா. நன்னோக்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்யணும் என்று நம்மளை தெரிஞ்சுக்கு பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவோம் என்று தெரிஞ்சுக்கு நாம வட்டி வாங்குறோமா இல்லையா? பேங்குக்கு போற வட்டி வாங்குற யாருக்காவது, எந்த ஒரு சோனி முஸ்லீமுக்காவது வட்டி ஹராம் வாங்கினா நரகம் என்று தெரியுமா இல்லையா? தெரியாம இருக்கா? தெரிஞ்சுக்கு தான் நாம செய்யறோம். சீதனம் வாங்குற கூடாது என்று தெரிஞ்சுக்கு தான் வாங்குறோம், தெரியாம இல்லை. மனைவியை சொந்த வீட்டில் வச்சிருக்கணும், அது மார்க்க கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிஞ்சுக்கிட்டான். நாம அவட வீட்டை போய் அவடையும் இல்லை மச்சினமார சொத்தை அனுபவிச்சு வாழ்ந்துக்கிறோம். தெரிஞ்சுக்கு பாவம் தான் மறுமையில பார்த்துக்குவோம். ஆனா மறுமையில் அல்லாஹ் நம்மளோட கூட்டாளி தான் என்று நினைப்பயலுக்கு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம், வேற எந்த கட்டளையும் கிடையாது. அந்த ஒரு கட்டளையை தெரிஞ்சிக்கு மாறு செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் மீறவில்லை. இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்ப எதற்காக சாப்பிட்டார்கள்? சாப்பிட்டா சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று சாப்பிட்டார்கள். அதை மலக்காக போயிடுவோம் என்று சாப்பிட்டார்கள். உன் புத்திக்கு படுவதெல்லாம் சரியாக மாட்டாது. நான் சொன்னேன், நான் தடை செய்தேன், நான் தடுத்ததை உன் புத்திக்கு சரியாக நீ அதை நியாயப்படுத்தி தடையை விட்டு விலகினாய். அதனால் இந்த சொர்க்கத்தில் விட்டு தூரமாக போ என்று விரட்டி விட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களான ஆதம் ஹவ்வா இவர்களை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினான். அவன் பெரியதொரு ஏமாற்றுக்காரன், சதிகாரன். அவன் உங்களை ஏமாற்றி விடுவான். அவன் விரோதி. அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அவன் தார ஐடியாக்களை எல்லாம் ஐடியாவா எடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்தால் அதை அப்படியே செயற்படுத்துங்கள். உங்க வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே நான் சொர்க்கத்தை விட்டு வெளியிறக்கிட்டேன், புத்திக்கு பட்டதற்காக செய்தார்கள். அந்த வேலை நீங்க பார்க்கணும். எனவே வெறும் தொழுகை, நோன்பு, சக்காத் என்றதோடு நிற்காமல் இஸ்லாத்துக்குள்ள பூரணமா வாங்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே ஒரு வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். அல்லாஹ் சொல்லான், உன் ரப்பின் மீது ஆணையாக. அல்லாஹ் தன் மீது சத்தியம் பண்றான். அல்லாஹ்வே அவன் மீது சத்தியம் பண்றான். உன் ரப்பின் மீது ஆணையாக
இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். ஆரை பார்த்து சொன்னான்? சஹாபாக்கள். எதுவரை? அதான் விஷயம். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் அல்லவா, அந்த பிரச்சனைகளில் உன்னுடைய தீர்ப்பை தீர்ப்பாக எடுக்கணும், உன்னிடத்தில் தான் தீர்ப்பு தேடி வரணும். இது ஹலால், இது ஹராம், இது தடுக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்டது என்று நீ ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்போட அவர்கள் தீர்ப்பு கிட்ட வரணும். உண்டு. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது நிபந்தனை போறான். சும்மலா யஜிது ஃபி அம்புசிஹிம் ஹரஜா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பை சொன்னார்களோ அந்த தீர்ப்பில் எந்த விதமான மனக்கோணலும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் அன்று மௌத்தாகி, அன்று இருந்தவர் மௌத்தா போயிட்டார்கள். இப்ப அவர் கொடுத்த தீர்ப்பிற்கு அந்த தீர்ப்பை எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுமா? ஒய் சல்லிமு தஸ்லீமா, மனதார ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி இவர்கள் உன்னுடைய தீர்ப்பை தீர்ப்பாக எடுக்காத வரை, அதற்கு சரணடையாத வரை இவர்கள் மூமினாக மாட்டார்கள் என்ற வசனம் பெறுகிறது. எதுக்கு இறங்கினதுதான் இப்போ விஷயம். நான் முந்தி சொன்ன வசனத்தில் இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள்னு சொல்லப்பட்டது. ஆரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து வருகிறது. இந்த வசனத்திலேயும் இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். சத்தியமாக அல்லாஹ் சொன்னார், அவன் மீது சத்தியமாக. எதுக்கு இந்த வசனம் இறங்கு தெரியுமா? ரெண்டு சஹாபாக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வயலுக்கு தண்ணி பாய்ச்சற சம்பந்தமான பிரச்சனை. புகாரில் வர ஹதீஸ். தண்ணி பாய்ச்சற வயலுக்கு ஒரு அன்சாரி சஹாபி, ஒரு முஹாஜிரின் சஹாபி. ஒருவர வயல் வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கு, அடுத்தவரை பின்னுக்கு இருக்கு. அவங்களோட தொழிலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தீர்ப்பு அது அந்த மக்கத்து சஹாபிக்கு சார்பாக இருந்தது. அப்ப மற்ற சஹாபி மனுஷன் தானே, சொத்து கணக்க கூத்த காட்டும் அல்லவா, அவருடைய வாய் முந்தி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். வயல் காணி விடயத்தில் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்புக்கு மாற்றமாக அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு சரணடையாததால் அவரை வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். நீ கொடுக்கிற அந்த தீர்ப்பு கீழ் முழுமையாக எந்த மனக்கோணலும் இல்லாமல், தெளிவாக சொல்ல, மனதில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, அது இருக்கப்படாது. ஒய் சல்லிமு தஸ்லீமா, முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரை இவர்கள் ஈமான் கொண்டுள்ளாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொன்னார். ஈமான் எதோட டச் பண்றான்? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில டச் பண்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம தொழுக, நோம்பு, அதுகளை போனதில் அறிக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நரகத்துக்கிட்டு செல்லுமோ என்று அல்லாஹ்வால சொல்லப்பட்டதோ அப்படியான விடயங்களை ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதிகமான கட்டளைகளை மீறும் நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும். ஒரு கட்டளை மீறினத்துக்கே சொர்க்கத்தில் இருந்தவரை அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான். இந்த மாதிரி நமக்கு ஒரு கட்டளை இல்லை. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான ஏவல்கள் இருக்கிறது, விலக்கல்கள் இருக்கிறது. மீறமா இல்லையா? குடும்ப வாழ்க்கை சட்டம், வாஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும், இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. என்ன சொல்றான்? உங்களுடைய மனைவியர்களை நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் உங்களுடைய செலவில் இருப்பாட்டுங்கள். யார கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களோட பொஞ்சாதிமார
உங்களோட வீட்டில் உங்களோட செலவில் இருப்பாட்ட சொல்லான். அல்லாஹ் கட்டளைக்கு நாம மாறு செஞ்சுக்கு நம்மட புத்தியால நம்மட விரோதிய நண்பனாக்கி இபிலிசான அதை நியாயப்படுத்திக்கு இருந்துக்கு வாழ்ந்துக்கிறோம். அல்லாஹ் கட்டளை சீப்பா போய்த்தா அல்லாஹ்வின் கட்டளை ஆனவன் நம்ம நாட்டில் ஜனாதிபதி கட்டளையா, ஐநா சபையோட கட்டளையா? இந்த அண்டாசாரத்தை எத்தனை மில்லியன் பில்லியன் வருடத்துக்கு முந்தி அவன் உருவாக்கினான் என்று தெரியாது. ஆகு என்ற வார்த்தையினால் ஆக்குபவன். இப்போ ஒரு வெள்ளம் வந்தியா இல்லையா? நேற்று நேபாளத்தில் நமக்கு அதுக்கு முந்தி ஒரு பாரிய ஒரு அழிவு வந்தா இல்லையா? போன வருஷம் அல்லாஹ் ஒன்றை ஆகு என்றாலோ அழி என்றாலோ அவன் நாடி விட்டால் ஆகு என்றால் ஆகிவிடும், அழி என்றால் அழிந்துவிடும். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை. நாங்க அவைகள் என்ன செய்யறோம்? ஷைத்தான் செல்லக்கூடிய ஐடியாக்கள். அந்த ஐடியாவில் அவன் அழகாத்தான் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் நான் மன்னிப்பாளன், இணை வைக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் அவன் மன்னிப்பான் என்று சொல்லித்தானே இருக்கான். அது இன்ஷா அல்லாஹ் மன்னிச்சிருவான். எதுவும் இபிலிசான் தான் சொல்றது. அடே உனக்கு மன்னிப்பான் என்று ஆராய்ச்சான். அவன் தான் நாடியவருக்கு மன்னிப்பான், நாடாதவருக்கு மன்னிப்பு கிடையாது. சொர்க்கவாதிகள் என்று சொன்ன அபூபக்கர், உமர், உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் சொர்க்கவாதி என்றதால நமக்கு தானே சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டு என்று நிம்மதியா இருந்தாங்களா? அல்லாஹ் எவடத்தை வச்சு பிடிப்பான்னு பயந்துக்கு இருந்தாங்களா? ரசூலுல்லாவே சொர்க்கவாதி என்று சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு அச்சம் கூடுது. ஆனா ஷைத்தான் நமக்கு ஐடியா தரான். அந்த ஐடியா என்ன? அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிப்பான். யாரை தெரியாது, எல்லாத்தையும் மன்னிச்சிருவானா? ஒருவனுடைய காணியை ஒரு சாணம் எடுத்துட்டான், ஒரு சான், அது இன்னொருவருடைய காணி. அவன் மன்னிக்கும் வரையில் மன்னிப்பிரிக்கான். ஊராருடைய ஹக்கு. நாம சான் எடுக்கிறே, மஜ்னமாருக்கு சேர வேண்டிய ஒரு சான் நிலத்தை எடுக்கும். ஒரு வீடு கட்டுறா 5 பேஜ் 6 பேஜ் வேணும். எத்தனை சான்? 9 இஞ்சி சதுரம். அப்படியா? 272 சதுர அடி ஒரு பேஜ் என்று வச்சுக்கோ. ஒரு 5 பேஜ் வளவு துண்டு, அது எத்தனை சான் வரும்? ஒரு சான் நிலத்தை உரிமை இல்லாமல் எடுத்துக்கொண்டால் 7 பூமி மாலையாக்கப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான். வரலையா? என்ன சொல்றார்கள்? அது மனைவியர வீடு தானே, இருக்கக்கூடாதா? மனைவியர சொத்து அனுபவிக்க கூடாதா? மச்சினன்மார சொத்துடாவாப்பா, அவனுக்கு கொடுக்காம இவருக்கு மொத்தமா கொடுத்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன? மனைவியர சொத்தை அனுபவிக்க சொன்னது எந்த குர்ஆன் வசனத்தில் கண்டுபிடிச்சேன்? அல் குர்ஆனில் சூரத்து நிசாவில் வாரிசுரிமை சட்டம் அதை பற்றி பேசுறான். அதில் குர்ஆன் என்ன சொல்லான்? வலக்கும் நிஸ்மா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல்லஹுன்ன வலது. உங்களோட மனைவியர்கள் விட்டு சென்ற சொத்துகளில் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றிருந்தால் அவர்களுடைய சொத்தில் அரைவாசி உங்களுக்கு சொந்தம். பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் 4 1 பங்கு உங்களுக்கு சொந்தம். இப்ப மனைவி விட்டு போட்டு போற அளவுக்கு இருக்கா? ஒருவர் பூந்தாருண்டா நம்மளோட வயலுக்குள்ள ஆனை பூந்தா போல நல்லா பயிர் நிறைஞ்சிருக்கு, இல்லாட்டி மயிர்கிழங்கு தோட்டத்துக்குள்ள பண்டி பூந்தா போல அப்படி எல்லாத்தையும் சுண்டி முடிச்சிடும். அன்றைக்கு ஒரு பொம்பளை கஷ்டத்தை முறப்படுறான். மௌலவி என்ற புருஷன் என்ற ஊடு வளவையும் வித்து போட்டார். அவரும் பைத்தாரு.
3 பிள்ளைகள் இருக்க ஒன்றுமில்லை, வாடகை வீட்டில் இருக்கன், வருமானத்துக்கு வழி இல்லை, ஏதாவது ஏற்பாடு செய்யலுமான்னு கேட்க. இப்படித்தான் மனைவிகளின் சொத்தில் புருஷனுக்கு பங்கு, புருஷனுடைய சொத்தில் மனைவிக்கு பங்கு என்று அல்லாஹ் பங்கு பிரிக்கான் என்றால் மனைவியுடைய சொத்து பாதுகாக்கப்படணுமா அல்லது மாப்பிளமாரால் அழிக்கப்படணுமா? அவர் கேட்டா கொடுக்கணும், கொடுக்காட்டி வாழ்க்கை பிரிஞ்சிடும். கேட்கறதுக்கு முந்தைய உரிமையோடு, கல்யாணத்துக்கு முந்தைய உரிமையோடு கேட்பார், உரிமை இல்லாம கேட்பார். கல்யாணத்துக்கு பிறகு நான் கேட்டதற்கான வேணும், நான் புருஷன் இல்லவா என்று கேட்டு 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 அல்லாஹ்வுடைய சட்டத்தை டோட்டலாக இல்லாமலாக்கி விட்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் முந்தி சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் அல்லாஹ் பூரணமாக நுழைய சொன்னான். அது மாதிரி இன்னொரு வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள் என்றான். உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள், தோதுப்பட்டதை எடுத்து அடுத்ததை விடுவதல்ல. எனவே உண்மைக்குண்மையாக நாம் பயந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த சம்பவம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கணும். அவர் ஒரு கட்டளையைத்தான் மீறினார், சொர்க்கத்தை விட்டு வெளியே. நாம நூற்றுக்கணக்கான கட்டளையை மீறோம், சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கோம். எங்க போகணும்? சொர்க்கத்துக்குள்ள போகணும். சாத்தியமா? ஒரு கட்டளையை மீறினவர் சொர்க்கத்தில் இருந்தவர் வெளியே அனுப்பப்பட்டார். நூற்றுக்கணக்கான கட்டளையை மீறிக்கு சொர்க்கம் போகணும் என்றால் யோசியுங்கள். அல்லாஹ் தெளிவாக சொன்னான், யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்து குடுபடணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த வாப்பா செய்யலையோ, எந்த வாப்பா அதன் அடிப்படையில் தன் குடும்பம் சொத்தை பிரிப்பதற்கு வழிநடத்தலையோ அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அல் குர்ஆனிலே தெளிவாக நிரந்தர நரகம். அவன் அந்த வசனத்துல கடைசியில சொல்றான், என்ன சொன்னான்? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள். இந்த வரம்புகளை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு யார் அடிபணிந்து நடக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் நுழைய வைப்பார். அப்படி இல்லையா? இந்த சொத்துரிமை வசனத்தை சொல்லிவிட்டு யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து இந்த வரம்பை மீறுவாரோ யுதுகில்ஹு நாரன், நரகத்தில் அவனை நுழைய வைப்பான். ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக நரகத்தில் நுழைய வைப்பான். பயன்பெறுது இல்லையா? நன்மைகள் மட்டும் செய்து சொர்க்கம் போக இயலாது, பாவங்களும் செய்யாம இருக்கணும். பயிர் செய்கிறோமா, வெள்ளாமை செய்கிறோமா, நெல்லை கொண்டு போய் அப்படியே புல்லுள்ள நிலத்தில் அப்படி எரிஞ்சு போட்டு வருவோமா, அல்லது புல்லு அந்த பயிரை சாப்பிடக்கூடாது என்று முதல் நிலத்தை பண்படுத்தி புல்லை எல்லாம் அகற்றி துப்புரவான நிலத்தில் பயிரை நாட்டுவோம். அதுக்கு பிறகும் புல்லு வந்து வந்து இந்த பயிரை அழிச்சிடும் என்றதால புல்லு வராம புல்லை பிடுங்குறோமா இல்லையா? பூச்சி புழு வராம பயிரை சாப்பிட்றது வராம நாம மருந்து அடிக்கமா இல்லையா? இது மாதிரி அன்புக்குரிய சகோதரே, நாம தொழுகிறத்தால 10 நன்மை வரையும், அதே நேரம் மற்றவர்களுடைய ஹக்குகளில் உரிமை இல்லாமல் கை வைப்பதால் தொழுத நன்மையை தூக்கி கொடுத்து போட்டு நரகம் போக வேண்டியது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த கட்டளை, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயிருங்கள், சின்ன விடயம் என்று எதையும் சின்னதாக கருதாதீர்கள். சின்ன விடயம், இது சின்ன விடயம் தானே? கிடையாது. ஒரு சஹாபி இடது கையால சாப்பிட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதால சாப்பிடுறாங்க. சின்ன விஷயம் தானே நம்முடைய பார்வையில். அவர் எனக்கு தூக்க இயலாண்டார், அப்படியே இருந்துடட்டும். அவருக்கு தூக்க முடியாம போய்த்து, பெருமைதான் இவரை தடுத்தது. நாங்கள் சின்ன விஷயம் என்று நினைப்பது அல்லாஹ்விடத்தில் பெருசி. காரணம், படைத்த ரப்பின் கட்டளை. எனவே வெறுமனே இபாதத்துகளை மட்டும் நம்பி இருக்காமல் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடாது, ஏவ தடை செய்ததை மீறக்கூடாது. வட்டிக்கு வாங்கக்கூடாது,
அது தெரியுது, பலர் விலகி நடக்கிறீர்கள். ஆனா நீங்க ரொம்ப பிளவுறது குடும்ப வாழ்க்கை சட்டத்தில். ஒருவர் கல்யாணம் முடிக்கார், அவருக்கு மனைவிக்கு உள்ள பிரச்சனை வருகிறது, தலாக் ஆயிட்டு. அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? பொஞ்சாதி எங்க இத்தாரிக்கணும், எங்க இருக்கணும், புருஷன் ஊட்டான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டம். இவர் ரோட்டுக்கு போய்த்திருவார், 4 பக்கத்தில் கதை வரும், கோர்ட்டில் கிடையா 3 தலாக்கில் முடியும். அல்லாஹ்வுடைய சட்டப்படி நாம செய்யல, வாழ்க்கை பிரியுது, பார்த்துக்கிருக்கோம். அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? உன் மனைவியை நீ தலாக் சொன்னாலும் ஒன்றை வீட்டுக்குள்ள இருப்பா, அடுத்தவருக்கு பிரச்சனை தெரிய மாட்டா. நீ அவளை வீட்டில் இருக்கிறதால வெளியிறங்குறாய், கூட்டாளி ஏப்பான் என்ன மச்சான் கொஞ்ச நாள் கடையில் சாப்பிட்றாயம்பான், இல்லடா எனக்கு பிரச்சனை அப்படியே பரவிக்கு போகும். ஒன்றை நியாயப்படுத்துறதுக்காக நீ அவளை பற்றி பழையா கதைப்பாய். ஒன்றை உண்மை சொல்லுவா, அவளை உனக்கு தேவையில்லை, இன்னொரு கல்யாணத்தை முடியும், அப்படியே பிரிச்சுக்கு போறான். அங்கே அந்த சைக்கிள் அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு தானே, அவ நியாயப்படுத்துவா. அது இப்படியே பிரச்சனை போகும் சகோதரர்களே. எனவே நாங்கள் எபிலிசிக்கு கட்டுப்படாமல், அவன் எங்களுக்கு அளவுபடுத்தி தரது கட்டுப்படாமல், நேற்று வந்த வெள்ளம் நமக்கு வரமாட்டா இன்றைக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. சுனாமி வந்தது, நேற்று கோடீஸ்வரனா இருந்தவன் குடிசைக்கு போனான், இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் சொத்துகளோ அல்லது உங்களுடைய கௌரவமோ உங்களை தடுக்கக்கூடாது. ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்பட்டு உண்மைக்குண்மையாக வாழ்ந்து உறுதியான மூமினாக, ஈமானில் உறுதியானவர் என்றால் அவரை எந்த சொத்து பேராசையும் அல்லாஹ்க்கு கட்டுப்படுவதை விட்டும் தடுக்காது, அவருடைய எந்த பதவி மோகமும் தடுக்காது, எந்த விதமான உலகத்தினுடைய ஏமாற்றுகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை தடுக்காது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்தவராக இருப்பார். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஈமானில் உறுதியாளர்களாக இருப்போம், ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு கட்டுப்படாமல் இருப்போம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.